பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஊற வச்ச ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வந்து கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் இருக்குது. பீட்ரூட் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுவும் இது பருப்பளவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மாவுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கருவேப்பிலை நறுக்கி எடுத்துருக்கோம். இது கொத்தமல்லி நறுக்கி எடுத்துருக்கோம். இது சீரகம். சீரகம் போட்டால் வடை எப்போயுமே ரொம்ப நல்லா வரும். சீரகம் 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பீட்ரூட் வடைக்கு நான் ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு சீரகம் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, அப்புறம் வடை போடையில் ரொம்ப சிரமமாக இருக்கும். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஒன்று அரைப்படாமல் இருந்தால் பரவாயில்ல, அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை போட ஆரம்பிக்கலாம். வடையை நல்லா ஒரு கையில் எடுத்து இன்னொரு கையில் தட்டிக்கோங்க. நான் இப்போ அடுத்து உருண்டையாக போடுறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நீங்கள் போட்டுக்கலாம்.